Luke chapter 6 verse 37. Luke 6:37. Luke 6:37 சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஒரு ஃபேஸ் குற்றவாளி, நீ யாரையும் தீர்க்காதீங்க. இப்போ பாருங்க, தேவன் பூரணர். மீட்பர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது என்ன சொன்னார்? Redeemer Jesus Christ spoke about the Father like this: be perfect as your heavenly Father is perfect. உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை நாம் படிக்கிறோமே. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூரண சற்குணர், பிழையே இல்லை, குறையே இல்லை, கரையே இல்லை. அப்படிப்பட்டவர் தீர்ப்பு செய்யும் பொழுதே ஒரு நாள் அன்பு நிமித்தமாக முள்ளுள்ள ஒரு இடத்துக்கு அருகாமையில் வந்து தரிசனமாக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது பாருங்க. மக்கள் எல்லாம் கதறுகிறதை, வேதனைப்படுறதெல்லாம் பார்த்து அன்புனால அதே எல்லைக்கு அவர் வந்துடுறாரு. பார்த்தீங்களா? அதுபோல அவர் பிழையே இல்லாதவர். நம்மகிட்ட ஒரு பிழையுமே இல்லை, ஒரு குறைபாடுமே இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார்? ஏதோ ஒரு குறைபாடு அறியாமல் வரலாம், இருக்கலாம். வாழ்க்கையில் இருந்ததை நாம் நீக்கி இருக்கலாம். ஒரு நாள் அறியாமல் பொய் சொல்லி இருக்கலாம். ஏதோ ஒரு சில குறைபாடுகள் நம்மளே இருக்கலாம். ஆகவே மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Do not judge others and you will not be judged. நீங்க மற்றவர்களை குற்றவாளிகள்னு தீர்க்காதீங்க. அப்ப முதல்ல குற்றவாளி என்னது? எப்போ பார்த்தாலும் யாரையுமே குற்றவாளின்னு சொல்றதில்ல நம்ம உள்ளம் முந்தி கொள்ளுமா இருக்கும். அதை மட்டும் விளக்கணும். எப்படி? யார் வீட்டை அடித்து தான் உலையில் போட்டானோ இவன் பார் ரொம்ப ஓஹோன்னு வாழ்ந்துருங்க. ஒருவர் நன்கு உயர்ந்தால் அதற்கு காரணமே கொள்ளையடித்து சேர்த்தார்கள் அப்படின்னு பேசுகிறது இந்த ஊரிலே, உலகத்திலே வழக்கமாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இவன் ஒரு கொள்ளைக்காரன், குற்றவாளி அப்படி தீர்ப்பு செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட்டு வேலை செய்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேலே வர்றாருன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது. வீட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு, எப்படி இவருக்கு கார் வருது, பங்களா வருது இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆமாங்க, இரவு பகலாக உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னையே உட்காந்து முதுகு வலிக்க வேதனைப்பட ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதித்த பணமாக இருக்கும். அப்போ அந்த பணத்தினாலே ஏதாகிலும் ஒன்றை செய்கிற பொழுது அதை பார்த்து இவன் கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லாதீங்க. குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. கண்ணார காண்பதும் பொய், காதார கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தா சில நேரங்களில் அவன் தான் அந்த தப்பு செஞ்சது போல தோணும். டக்குன்னு பார்த்தோன்னே அப்படி தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட கொலை வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அதில் கையும் மெய்யுமாய் ஒருவன் பிடிக்கப்பட்டு வந்திருந்தான். அவன் கையில் துப்பாக்கி இருந்தது, தோட்டா இருந்தது. ஆனால் அந்த துப்பாக்கியில் இருந்த ஒரு தோட்டமும் செலவு பண்ணப்படாமல், அதாவது வெளியே போகாமல் இருந்தது. அவனை பிடிச்சி கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு தீர விசாரிச்சுட்டு அந்த இடத்தையெல்லாம் சுற்றி விசாரித்து பார்த்த பொழுது இன்னொரு கொலையாளி அதே மனிதரை கொல்வதற்கு அதே நேரத்தில் வந்திருக்கான். தூரத்துலேருந்து சுட்டிருக்கிறான். இவர் இறந்துட்டார். இவன் சுடணும்னு தான் வந்தான். ஷூட் பண்ண நிற்கிற பொழுது அதற்குள்ளதாக அவர் செத்து விழுந்துட்டார். அதனால இவன் ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்கேன்னா நம்ம சுடுறதுக்கு முன்னாடி விழுகிறாரு அப்படின்னு. அதுக்குள்ளே ஒன்று பிடிச்சிட்டாங்க. இவர் கையில் துப்பாக்கி இருந்ததுனால பிடிச்சிட்டாங்க. தீர விசாரிச்சா, இல்லை சுடத்தான் வந்தேங்க, உண்மையில நான் சுடலை, சரி சுட வந்தால் அந்த முயற்சி இருந்ததுனால அதற்குரிய தண்டனை மட்டும் வழங்கினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றவாளிகள்னு தேவனால் தீர்க்கப்படக்கூடாது, மனுஷராலும் தீர்க்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் ஒரே வழி, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். என்ன சரிதானா? அப்போ நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அடாடா அறியாமல் நான் யாரையாவது குற்றவாளிகள்னு பேசிவிடுவேன் பிரதர், ஏதாவது. அப்போ ஒன்று செய்யுங்க,
உங்களுடைய வீட்டில் போய் டைரி எடுத்து, நான் குற்றவாளி என்று யாரையும் தீர்ப்பதில்லை, நான் எவரையும் குற்றவாளி என்று தீர்ப்பது இல்லை எழுதி உங்கள் பேரை கீழே எழுதி கையெழுத்து போடுங்க. ஆமாம், அறியாமல் வந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் சொல்லு புரிவார். ஏதோ அவசரத்தில் பேச்சில் இவன் தெரியாமல் அவங்க குற்றவாளின்னு சொல்லிவிட்டான். ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவர், அன்றைக்கே எடுத்த டெசிஷன், இட்ஸ் அ டெசிஷன் அலோன். அது பொருத்தனை அல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ டெசிஷன். நீங்கள் எழுதலாம், இது என்னுடைய தீர்மானம் மட்டுமே ஆண்டவரே, எழுதி வச்சுக்கிடலாம். தேவன் அதை பார்ப்பார். அப்போ இவன் குற்றவாளின்னு தீர்க்கணும்னு யாரையும் தீர்க்கணும்னு நினைக்கல. ஆடாடா நல்ல புள்ள. அப்போ நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ குற்றவாளின்னு ஏன் தீர்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தப்பே செய்யாத போது யாரோ ஒரு வீண் பழியை சுமத்தி உங்களை குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்சா அங்க தேவன் நிற்பார், தேவன் காப்பார். God will be there to protect you, to guard you and to set you free from that snare and that trap, my brother, my sister. For God is faithful. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே அப்படின்னா இந்த வார்த்தை நிறைவேறும். நீ குற்றவாளின்னு சொல்லாத. அப்போ உன்னைய யாரும் குற்றவாளியா தீர்க்க மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். யாரால் போடப்படல, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனோ அல்லது மிருக ஜீவனோ பிசாசோ யாரும் உங்களை குற்றவாளியும் தீர்க்க மாட்டாங்க, தேவனும் தீர்க்க மாட்டார். ஏன்னா அப்படி பிளாங்க் செக் மாதிரில கொடுக்கப்பட்டிருக்கு, குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள், கேரண்டி. நீங்க கவலையப்பட வேண்டாம். நல்லா நீங்க பாடலாம். சிந்தனை வேண்டாமே நெஞ்சமே, உன்னை ரட்சித்த தேவசுதன் இருக்கின்றார். சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த மீட்பர் இதோ இப்பொழுதும் உன்னோடனே கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை முழுவதும் நிறைத்து எனக்குள் இருந்து பேசுகிறார். நம்பர் 2, இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை, அதே வசனம் லூக் சாப்டர் 6 verse 37, லூக் 6:37, மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். வாவ், what a blessing it is. If you do not condemn anyone to be a partaker of hell, நரகத்தில் தள்ளப்படத்தக்க ஒரு நபர் என்று சொல்லி நீங்கள் யாரையும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காவிட்டால், if you do not condemn anyone, my brother, my sister, you will not be condemned by anyone. You will not be thrown into hell. நீங்க நரகத்துக்குள்ள எரியப்பட மாட்டீங்க, தூக்கி எரியப்பட மாட்டீங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, பயம் வேண்டாம்.